ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகராசினியர்களாகிய நீங்கள் அடைய போகிறீங்க, என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணிட்டு தாங்க இருக்குது. என்னதான் மாற்றங்கள் நிகழ்ந்தாலுமே கூட அப்படி என்ன மாற்றங்களானது நிகழப்போகுது அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அந்த மாதிரி தான் கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஐப்பசி தமிழ் மாதத்தின்படி முடிஞ்சாச்சு, கார்த்திகை பிறந்துருச்சு. இந்த நிலையில் இதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அதாவது செவ்வாயினுடைய வீட்டுக்கு சூரியன் வராரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்களானது ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். பலரும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் தான் ஐயப்ப பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து மாலை போடுவாங்க. ஸோ வரக்கூடிய கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நிகழப்போகுது, நவம்பர் 25க்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைமில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வந்து சிறப்பானது தான் அப்படின்னு சொல்லணும். பொதுவாகவே நவம்பர் 25க்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருமே யாருக்கெல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்கன்னு கிடையாது, பொதுவாகவே கடன் வந்து இருக்கக்கூடியவங்க கடன் குறையணும் அப்படின்றதுக்காகவும், தேகத்தில் ஆரோக்கியம் வந்து கிடைக்கணும், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமோடு வாழணும் அப்படின்றதுக்காக இந்த டைமில் கோவிலுக்கு வந்து பழங்கள் நிறைய வாங்கி கொடுங்க. அந்த பழங்கள் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும். அதே போல் தான் கடன் குறையணும் அப்படின்றதுக்காக திங்கட்கிழமையில் பச்சரிசி வாங்கி கொடுங்க கோவிலுக்கு. இதுவும் வந்து ஒரு நல்ல நன்மையை வந்து கொடுக்கும். வரக்கூடிய நாட்களில் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயங்களுமே நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரொம்ப சிறப்புமிக்க டைமில் கடக ராசிக்காரர்களோ இருந்தாலும் சரி, கடக லக்கணத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்கள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை வந்து பார்ப்பீங்க. இது வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதாவது ஒரு கவலை அவங்கள பற்றி உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான கவலைகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் வந்து விலகப் போகுது. பிள்ளைங்களுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ நல்லபடியான வளர்ச்சிகளை வந்து அடைவாங்க. அதே போல் இந்த டைமில் சுப காரியங்களில் நிறைய தடைகளானது பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கடகராசி என்பவர்களுக்கு இனி வந்து அந்த சுபகாரிய தடைகள் எதுவும் இருக்காது. எல்லா தடைகளும் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்னு என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாற்றங்கள் எல்லாமே இந்த டைமில் ஏற்பட போகுது. ஸோ இந்த மாற்றங்களை வந்து எதிர்நோக்கிறதுக்கு கடகராசி என்பவர்களாகிய நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டைமில் தாய் வழி உறவு இல்லைனா தந்தை வழி உறவு இந்த இடத்துல எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாம் சரியாக போகும். நல்ல ஒரு நிலையானது உருவாக ஆரம்பிக்கும் உறவுகளுக்குள்ள. அதே போல் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய வண்டி வாகனத்தை எல்லாம் வாங்கவும் முடியும். அதற்கான அமைப்பு இருக்குது. அப்பப்போ மன அழுத்தம் ஏற்படும். அதே போல் ஜீரண உறுப்பு, முதுகு தொடர்பான பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகளானது ஏற்பட இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சத்தான உணவுகளும் தினம்தோறும் உடற்பயிற்சி நீங்கள் செய்து வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். சொல்லப்போனால் கடகராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே இந்த டைமில் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் முறைப்படி வந்து செய்துக்கோங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் கழுத்து, முதுகு இது தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சூரிய நமஸ்காரம் வந்து கற்றுக்கோங்க. சூரிய நமஸ்காரத்தை கற்றுக்கிட்டு அதை செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. கழுத்து, முதுகில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ நிறைய தண்ணீர் குடிங்க, நிறைய மோர் குடிங்க, நீர் ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால ஓரளவுக்கு வந்து நீங்கள் பணம் மருத்துவத்துக்காக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றிக்கோங்க. பணவரவெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் தான் நிறையவே இருக்குது, அதை மட்டும் சமாளிக்க பாருங்கள். இழுபறியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைமைகளுமே இப்போ மாற ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா நிலைமைகளும் மாறி இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்களில் நீங்கள் இந்த டைமில் நிச்சயமாக முன்னேற்றங்களை வந்து பார்ப்பீங்க. அதுக்கு வந்து எல்லா கிரகங்களுமே வந்து ஒத்துழைக்க போகிறாங்க. ஏன்னா இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதாவது வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பள உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும். தொழில், வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் முன்னாடி சொன்ன மாதிரியே அக்கறை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இல்லைனா ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளுக்காக நீங்கள் ஒரு சில செலவுகள் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு அத்தியாவசியமாக வந்து தேவைப்படுது அப்படின்னா அதற்குரிய முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். நல்ல வாகனம் வந்து அமையும். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொழுதாக வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இருக்க போகுது. இருந்தாலுமே 8வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ஸோ 8ல் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மன அழுத்தம் வந்து இருக்கும். மன அழுத்தம் தீரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடுகள் வந்து செய்கிறதும், நரசிம்மருடைய ஸ்லோகங்கள் கேட்குறதும் ரொம்ப நன்மைகளை வந்து கொடுக்கும். அதே போல் பதட்டங்கள் வந்து ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பதட்டங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இந்த பதட்டத்தை நீங்கள் தவிர்க்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால சிவன் வழிபாடும் நீங்கள் இந்த டைமில் செய்யலாம். சிவ வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு உரிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அதனால் திங்கட்கிழமையில் வரக்கூடிய சோமவார நாட்களில் விரதத்தை நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு இன்னும் நன்மைகளை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்கிறது கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக வந்து குறைத்து கொடுக்கும். ஆன்மீக ரீதியாக நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இந்த எளிமையான விஷயங்களை கட்டாயமாக செய்து பாருங்கள். நிச்சயமாக அதுலேயும் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். பொதுவாக ஒருத்தங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா நம்மளுடைய கடினமான உழைப்புகள் வந்து எவ்வளவு இருந்தாலுமே கூட இறை நம்பிக்கையும் இருக்கணும். ஸோ ஆன்மீக ரீதியாக நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதனால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே முதல்ல நம்பிக்கையோடு வந்து செஞ்சீங்க அப்படின்னா தான் அதுக்குரிய பலன்களையும் நீங்கள் வந்து அடைவீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிடத்தினுடைய உதவியால் தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இந்த ஜோதிடத்தின் மூலமாக தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒருவருடைய ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்க எப்படி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும், குழப்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை, கவலையும் பட தேவையில்லை. மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் ப்ளே ஆகக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருவருடைய ராசியின் அடிப்படையில் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப மட்டுமே பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தை, அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கான பலன்களை நம்ம தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு தனித்துவமான நட்சத்திரம் இருக்கும், லக்கணம் இருக்கும், தசாபுத்திகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மாற்றங்களை கூட நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜனனகால ஜாதகம் முக்கியமானது. உங்கள் வீட்டில் யாருக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னாலுமே கவலைப்படாதீங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களானது கடகராசி நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நிறைய மாற்றங்களை கொடுக்க இருக்குது. அதை பற்றியெல்லாம் முழுசாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தீரா கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள், எந்த விதமான சூழ்நிலைகளிலுமே இருந்து விடுபட முடியாதவர்கள், நிறைய பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடியவங்க, இப்படி யாராக இருந்தாலுமே வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு இந்த டைமில் சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ சிவபெருமானை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. பெருமான் ஈசன் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கிழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த அருமையான மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈசனுடைய அருளால் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக மாற்றம் பெறும். கடகராசி நேயர்களுக்கு எவ்வளவு காலங்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இப்போ தீரப்போகுது. அதாவது ராசிக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய மேஜிக் தான் வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு அப்புறமா நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல காரணங்களாக பல வருடங்களாக பல விஷயங்களில் நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதை பற்றி தான் நம்மளுடைய பதிவுகளில் எல்லாமே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இனிமே வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதனுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம சேனலில் நம்ம உடனுக்குடன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலோடு வந்து இணைந்திருங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். ஏன்னா இது மாதிரி எளிமையான பரிகாரங்கள் அப்படின்றது எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்றதுனால தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் செய்து அதற்குரிய பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு போல் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.